அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து ஜெய்சங்கர், உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். நான் இவரை பார்த்து நிறைய வியந்திருக்கேன் உண்மையிலே. ஏன்னா இவர் பிறந்து வளர்ந்ததே அரசியல் குடும்பத்தில் தான் பிறந்திருக்கார். இவர் பிறந்ததே அரசியல், பிறந்ததுலேருந்தே அரசியல் இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதாவது யாராலையும் இந்தியாவிலேயே அரசியல் சாணக்கியராக இருந்த மு. கருணாநிதி, டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகனாகிய மு.க. ஸ்டாலின் பிறந்ததுலேருந்தே அரசியல் குடும்பம். சரிங்களா? அறிஞர் அண்ணாவிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே எல்லாரையும் பார்த்துருக்காரு. பெரியார்லேருந்து எல்லாரையும் பார்த்துருக்காரு. ஸோ அவங்ககிட்ட பழகியிருக்காரு. இப்போ போராட்டங்கள், கட்சி போராட்டங்களில் முதல் ஆளாக நின்று வழிநடத்தி அந்த போராட்டத்தை சந்திச்சிருக்கார். இளைஞரணி தலைவராக பல வருடங்கள் இருந்திருக்கார். ஸோ அதனால் இவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம். இது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ரொம்ப தேவை. தமிழகம் முழுவதும் உள்ள அங்கங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு பேர் வரும். இவர் முத்துவேல் கருணாநிதி, டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் பையன்கிறதுக்காக இவர் வளரலாம். இவருடைய உழைப்புங்கிறது தனி. அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் இவர்கிட்ட இருக்கு. அது நான் நிறைய இடங்களில் பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், எங்கே போனாலும் மக்களாக வாக்கிங். இது இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 2-3 எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்க்குறேன். மக்களாக நடந்தே போய் மக்களுடைய ஆதரவை, இப்போ குளத்தூரில் நிற்கிறார் இல்லையா, மக்களாக நடந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சகோதர பாசம் வரும். கண்டிப்பாக இந்த நம்மால் போகிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி எந்த தலைவரும் போகணும். இவர் முதல்வராக இருந்தப்பையும், சாதாரண இளைஞரணி தலைவராக இருக்கிறப்பையும் போனார், எம்எல்ஏவாக இருக்கிறப்பையும் போனார், துணை முதல்வராக இருக்கிறப்பையும் போனார், மேயராக இருக்கிறப்பையும் போனார், இப்போ முதல்வராக இருக்கிறார். அப்புறமும் அந்த கர்வம் கொஞ்சம் கூட இல்லாமல் இன்றைக்கி மக்களாக போய்கிட்டு இருக்கார். ஸோ இதை மற்ற கட்சிக்காரங்க இதை நோட் பண்ணணும். சும்மா வெற்றி வந்துடுமா? எப்படிங்க? இப்போ ஒரு துணிச்சல் மிக்கவர் மு.க. ஸ்டாலின். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எப்படி இருக்கிறார் பாருங்க. அப்போ அந்த ஒரு துணிச்சல் இருக்குது அப்படின்னா, இவங்க பின்னாடி கட்சியை எக்கு கோட்டை மாதிரி மாற்றிட்டாருங்க, இரும்பு கோட்டையாக மாற்றிட்டார். சரிங்களா? இவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி இருந்த அந்த திமுகவை விட இன்றைய ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிமையாக இருக்குது. இதில் மாற்று கருத்தே இல்லை. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கலாம் வேற விஷயம். ஆனால் இவங்க கட்சி பதவியை அதாவது கட்சி பதவியை தான் இவங்க மெயினாக வச்சுக்கிறாங்க. அரசியல் பதவி, அரசு பதவி இவங்களுக்கு ஒரு துண்டு மாதிரி தான். மெயின் வேஷ்டி இவங்களுக்கு கட்சி தான். திமுக கட்சி அப்படி ஒரு வலுவான கட்சி. இப்போ ஆளுமைகள், இப்போ அறிஞர் அண்ணா போனார், எம்ஜிஆர் போனார், கருணாநிதி மிகச்சிறந்த அதாவது 93 வயதில் அவர் மிகச்சிறந்த உழைப்பாளி, கவிஞர். அவருக்கு ஏகப்பட்ட அடைமொழி இருக்குது. கடுமையான போராட்டங்களை சந்தித்தவர். இருந்தாலும் இப்போ அவங்க இல்லாத சமயத்திலையும் எந்த கட்சிக்காரராவது திமுக விட்டு வெளியே போயிருக்காங்களா? போகவே இல்லை. காரணம் அந்த கட்சி தன் தொண்டர்களை அப்படி ஒரு பாதுகாப்பு. அடக்கோழி மாதிரி கோழி குஞ்சு வச்சா தான் குஞ்சுகள் அப்படியே அரவணைச்சிக்கிட்டு பார்த்தீங்களா? அந்த மாதிரி அரவணைக்கக்கூடிய ஒரு கட்சி. தொண்டர்களை அரவணைக்கும் கட்சி திமுக தான். அதே போல் சாதாரண கிளை செயலாளர்களில் இருந்து கட்சி தலைவர் வரை போராட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வெற்றி பெற வைக்கிறாங்க. நான் பொதுவான ஆள் தான். ஆனால் நான் இதெல்லாம் வெளியே இருந்து பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் உண்மையிலேயே. அரசியல் நம்மளுடைய பார்வையில் இவங்க மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருக்காங்க.
ஸோ அதனால தான் எப்பயுமே இவங்களை வந்து இவங்களோட போராடுறதுன்னா மற்ற கட்சிக்காரங்களுக்கு ஒரு பெரிய அவங்க கூட்டணி சேர்ந்தா தான் இவங்களை வீழ்த்த முடியும். ஸோ அதனால் இவங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, பல போராட்டங்களை சந்தித்தவர். அப்போ போராட்ட குணம்ங்கிறது இயல்பாகவே இவங்களுக்கு இருக்குது. ஸ்டாலின் மட்டும் இல்லை, அவர் தலைவர் தொண்டன் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கு. அப்போ அப்படி வளர்த்துருக்காங்க, அப்படி வார்த்தெடுத்துருக்காங்க. திமுகவோட மோதுறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லை. ஸோ அதனால் இவங்க வந்து ஆட்சி போகிற பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா திரும்ப வந்துடுறாங்கல்ல, திரும்ப வந்துடுவாங்க. அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியும். அதனால் வந்து இவங்களெல்லாம் வீழ்த்துறது சாதாரண விஷயமே இல்லை. அதுவும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க இப்போ. அதனால் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக மிக திறமைசாலி, பாராட்டக்கூடிய ஒரு தலைவர். ஏன்னா அவங்களுடைய அந்த ஆளுமை திறன் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த முறையில் இருக்குது. அதுவும் அகில இந்திய அளவில் இன்றைக்கி ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க திமுக. மற்ற அகில இந்தியாவில் உள்ளக்கூடிய மற்ற எதிர்க்கட்சிகள் அப்படியே கழுது தெரிஞ்சு கட்டாரமாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு இந்தியாவை ஆளும் பிஜேபி கட்சிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எதிர்க்கட்சியாக, அதாவது எதிர்க்கக்கூடிய கட்சியாக திமுக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இவங்க அந்தளவுக்கு இவங்க வளர்ந்து டெவலப் ஆகிருக்காங்க. அதனால் இது வந்து இவருடைய ஆளுமை திறனால் தான், மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆளுமை திறன் தான் காரணம். ஸோ அதனால் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்கிறார். நன்றி, வணக்கம்.